கலர்ஸ் தான் நிறையா வச்சுருப்பாங்க. லான்ச்சுன்னு சொல்லி தான் ஸோ இப்படி தான் அதோட ஃபங்க்ஷன் இருக்கும். சக்கர மாதிரியும் சுற்றும். பார்த்தீங்கன்னா நார்மல் அந்த டென் நினைக்கிறேன் பிங்க் கலர் ஃபவுண்டன் அதோட செம பெரிய ஃபவுண்டன். தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 மாதம் இருக்குது. பட் வந்து கிராக்கர்ஸ் வீடியோலாம் இப்போவே போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே. ஸோ நான் இந்த வருஷம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக போடலான்னு யோசிக்கும் போது இந்த ஃபண்டு பண்ணுவாங்க கிராக்கர்ஸில். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் லாஸ்ட் இயர் தீபாவளி முடிஞ்சோடனே ஒரு ஃபண்டு ஒன்று போட்டு இப்போ தான் வந்திருக்க அதோட அன்பாக்சிங் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா சிவகாசியில் ஒரு கிராக்கர் ஷாப்பில் வந்து தான் ஃபண்டு போட்டேன். ஏன்னா ஃபண்டில் நிறைய இது இருக்குது. சரி அப்படி என்ன தான் அந்த ஃபண்டில் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சர்ச் பண்ணிவிட்டு வில்லோ கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்லேருந்து ஃபண்டு போட்டிருந்தேன். ஏன்னா அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் போனஸாக கொடுத்தாங்க. மீதி எல்லா இதுலேயுமே ஆஃபர் எப்படி இருந்துச்சுன்னா 1 மாதம் போனஸு இல்லைனா ஏதாவது கிஃப்ட்டு கொடுப்பாங்க, இல்லைனா ஏதாவது ஃப்ரீ டெலிவரி மாதிரி வரும். பட் இந்த வில்லோ கிராக்கர்ஸில் மட்டும் 2 மாதம் போனஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. நான் 500 rupees பெர் மந்த் அந்த இதில் போட்டிருந்தேன். ஸோ 10 monthsக்கு வந்து பார்த்திங்கன்னா 5000 வரும் ப்ளஸ் 2 months. ஸோ அப்படின்னா 6000க்கு நம்ம கிராக்கர்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ கிராக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டு ப்ரைஸ் வந்து அது வந்து ஒவ்வொரு ஷாப்புக்கு டிஃபர் ஆகும். இப்போ வில்லோ கிராக்கர்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபண்டுக்கு ஒரு ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபண்டுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ப்ரைஸஸ் வந்து ஓரளவுக்கு கம்மியாக வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஷாப்பை பொறுத்து நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக வாங்கிக்கணும். ஏன்னா சில இதில் ரொம்ப ரேட் அதிகமாக போட்டிருப்பாங்க. இவங்க ஓரளவுக்கு டீசெண்டான ப்ரைஸில் இருந்துச்சு. அதுமாதிரி இவங்கக்கிட்ட கொஞ்சம் கிராக்கர்ஸும் குவாலிட்டியாகவும் கொஞ்சம் பிராண்டடாகவும் வச்சுருப்பாங்க. அதனால தான் சரி இது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் ஃபண்டில் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும் கிராக்கர்ஸு. பட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒவ்வொன்றும் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி இன் த சென்ஸ் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் 200 rupees அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஐட்டமாக எடுத்திருந்தேன். அதனால தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாப்புல இருக்கும். இந்த ஃபண்டில் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போடலாம் தாராளமாக. ஏன்னா உங்களுக்கு அந்த டைமில் அந்த பல்க் அமௌண்ட் அவைலபிலிட்டியாக இருக்குமாங்கிறது தெரியாது. ஏன்னா எனக்கு இப்போ அந்த மாதிரி தான் நான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்போதைக்கு என்கிட்ட வந்து பெரிய லெவலுக்கு அந்த தீபாவளி டைமில் காசு போட்டு வாங்க முடியாது. இந்த மாதிரி ஃபண்டில் போட்டு வாங்குறதுனால நீங்கள் மாதம் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஒரு அமௌண்ட் ஆஃப் கிராக்கர்ஸ் நீங்கள் வாங்கிடலாம். ப்ளஸ் கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜஸாக உங்களுக்கு அந்த போனஸ் இல்லைனா ஏதாவது கிஃப்ட் மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 2025 கிட்டே ஒரு கேலண்டர் ஒன்று போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு ப்ரைஸஸ் இதிலே டிஸ்பிளே பண்ணுறேன். பட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சைட்டில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு அதுக்கு டிஃபர் இருக்கும். ஏன்னா இது வந்து அந்த ஃபண்டு போடுறவங்களுக்கான அந்த ப்ரைஸு. இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அவங்க சைட்டில் கொஞ்சம் ப்ரைஸஸ் இதோட எல்லாமே எல்லா ஐட்டம்ஸுக்கும் கொஞ்சம் ப்ரைஸஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நான் வாங்கின ஐட்டம்ஸ் உங்களுக்கு மொத்தமாக என்ன எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ படா பிகாக் இது வந்து பார்த்திங்கன்னா 2 yearsஆகவே கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்லையுமே இது அவைலபிளில் இருக்குது. ஸோ இது வந்து பீமா பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது 350 எவ்வளோ போட்டிருந்தாங்க. மேபி இப்போது நிறைய ஷாப்ஸில் வந்து கொஞ்சம் 400 rupeesம் போடுறாங்க. சில இதில் 1-2 ஷாப்ஸில் நான் பார்த்த வரைக்கும் 270 rupeesல கூட போட்டிருக்காங்க. இப்போ எல்லா பிராண்ட்ஸ்லையுமே வந்து இந்த படா பிகாக்குங்கிறது அவைலபிள் இருக்குது. இதோட ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜெயிண்ட் வீல் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் கலர் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி கம்ப்ளீட் பிளாஸ்டிக் இது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா இவங்க ஸ்பார்க்லர்ஸில் மோஸ்ட்லி ரமேஷ் ஸ்பார்க்லர்ஸ் தான் நிறையா வச்சுருப்பாங்க. அதுமாதிரி ஸ்பார்க்லர்ஸில் உங்களுக்கு வந்து அந்த ரமேஷ் தான் வந்து பிராண்டடு. இவங்க அந்த ஸ்பார்க்லர்ஸ் மட்டும்தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேனோடெக்குங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு லோ ஸ்மோக்கு அந்த மாதிரி வரும். ஸோ இதில் 30 centimeterல 2, 15 centimeterல வந்து 3 பாக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நார்மலோட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே ரமேஷ் ஸ்பார்க்லர்ஸில் வந்து ரெயின்போ கலர்ஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். எல்லோ உங்களுக்கு வந்து எல்லோ கலர், அதுக்கப்புறம் ரெட் கலர், க்ரீனு, அப்புறம் மெராண்டா கலர். ஸோ அப்படி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் 5 in 1 இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்குரிய லான்ச்சுன்னு சொல்லி தான் எல்லா வீடியோஸ்லேயும் போட்டுட்ருந்தாங்க. சமோசா கிராக்கர் அந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சமோசா மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. இதோட ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு வந்து 2 ஃபங்க்ஷனுங்கிற மாதிரி வரும். கலர் ஸ்மோக் மாதிரி வரும், வந்துட்டு பிளாஸ்ட் ஆகி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் பேப்பர். இதுவும் பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்ஸ்லேயுமே இப்போ அவைலபிளில் இருக்குது மோஸ்ட்லி.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈமு எக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்வெல்லோட இதுவும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் புது கொண்டு வந்த ஒரு ப்ராடக்ட் தான். இதுவும் பார்த்திங்கன்னா வீடியோஸில் நிறைய பேர் காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, உள்ளுக்கு வந்து ஒரு விசில் இது மாதிரி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த பலூன் வந்து பெருசாக இதாகும். ஸோ இப்படி தான் அதோட ஃபங்க்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபவுண்டைன் மாதிரி விசிலிங் சவுண்டோடு வரும். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அந்த பலூன் வந்து டோட்டலாக வந்து இதாகும். ஸோ இது இந்த வருஷம் மாடல் தான். லாஸ்ட் இயர் இதே மாடலில் ஒரு கிராக்கர் வச்சுருந்தாங்க வேறு ஒரு இதில். அது வந்து கோழி வச்சுருந்தாங்க. அந்த டைம் ஈமுன்னு சொல்லி இவங்க இப்படி போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஸ்பார்க்லர்ஸ் வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் ஸ்பார்க்லர்ஸ் ஒரு 2. நான் இந்த தடவை ஸ்பார்க்லர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா ரமேஷில் வந்து 14 இது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. இது நம்ம ஃபங்க்ஷனுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து ஒரு 3 பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 பீஸ் அது 3மே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில் வரும். ஸோ இதிலே இப்போ நிறைய பேட்டர்னில் வந்து ஸ்பார்க்லர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மோக்கி ஸ்டிக்கு. அந்த ஸ்டிக்லேயே வந்து உங்களுக்கு ஸ்மோக்கி ஃபங்க்ஷன் வரும். இதில் வந்து சின்ன சைஸில் ஒரு 2. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் ஒரே ஸ்டிக்கில் வராப்பில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து ப்ளூ கலர். சரி, இது எப்படி இருக்குன்னு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணுறதுக்காக இது வாங்கினேன். பட் இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் ஜஸ்ட்டு ஸ்மோக் மட்டும் தான் வரும். நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணுறதுக்காக மட்டும் வாங்கினேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 90 வாட்ஸ் நான் போட்டிருந்தேன். 90 வாட்ஸுங்கிறது அந்த லேர் டைப்பில் வரும், டிஜிட்டல் லேர் மாதிரி. அது ஆக்சுவலாக அவைலபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக 100 பாலாக வந்து 3 போட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட்டுன்னு தோணுது. நீங்கள் அந்த லேர் வாங்கலாம், டிஜிட்டல் லேர். அது சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வாலா சவுண்டுலாம் எனக்கு தெரிஞ்சு இருக்காது. நீங்கள் யூடியூப்பில் சொல்லுவாங்க 1000 வாலா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது டைமிங்ஸ் ரொம்ப நேரம் வரும். பட் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து ஜஸ்ட் டிப் டிப் டிப்னு அந்த ஒரு மாதிரி சவுண்டு. அது மாதிரி அந்த மருந்து வந்து ஓவராக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கு இது எவ்வளவோ பெஸ்ட்டு. இந்த மாதிரி லேருக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. நல்ல வேலை எனக்கு ஆக்சுவலாக நான் போட்டதுக்கப்புறம் யோசித்தேன். பட் நான் 90 வாட்ஸுங்கிறது வரல. அதுக்கு பதிலாக 100 வாலாவில் ஒரு 3 போட்டு விட்ருக்காங்க. இதுதான் மேஜிக் ஹாட் மிக்ஸ். இது ஆக்சுவலாக நான் லிஸ்ட்டில் இல்லை. அவங்க வந்து டேஸ்டி கலர் சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டைன் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு பதிலாக இது போட்டு விட்ருக்காங்க. இதோட ஃபங்க்ஷன் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் ஃபவுண்டைன் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பதிலாக எனக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் பெருசாக தெரியல என்னென்னு. அடுத்து பார்த்திங்கன்னா பென்டா கலர். இது பார்த்திங்கன்னா சின்ன சைஸு உங்களுக்கு வந்து அவுட்டு மாதிரி வரும். சின்ன சைஸ் அவுட்டு நீங்கள் வந்து பெருசு வாங்க முடியலன்னா இந்த மாதிரி சின்ன சைஸ் வாங்கிக்கலாம். 5 பீசஸ் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இதுலேயும் 120 170 அந்த ப்ரைஸ் ரேஞ்சு ஒவ்வொரு ஷாப்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அது வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்வெல்ல மோட்டுப்பட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் லாஸ்ட் இயரே வாங்கியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இது எனக்கு லாஸ்ட் இயர் ஃபெயிலியர் தான் ஆச்சு. பட் இந்த டைம் நான் போடலை. பட் அவங்க வேறு ஏதோ கிராக்கர்ஸுக்கு பதிலாக இது போட்டுட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 in 1 ஃபங்க்ஷன். உங்களுக்கு புஸ்வானமும் வரும், அது போக தரச்சக்கரம் மாதிரியும் சுற்றும். நல்ல பெரிய சைஸ். பட் லாஸ்ட் இயர் எனக்கு ஃபெயிலியர் தான் ஆச்சு. ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்துச்சு. சரி, இந்த வருஷம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா மிக்கி ரோப். இந்த மிக்கி ரோப்புங்கிறது நார்மல் வந்து அந்த சாட்டை இது தான். பட் இது வந்து கொஞ்சம் டைமிங் இருக்கும். ஆக்சுவலாக முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வனிதாவில் மட்டும்தான் அந்த ரோப் போட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த மிக்கி ரோப்புங்கிறது இப்போது இந்த வருஷம் இது பண்ணியிருக்கிறாங்க. இது புது இது தான். இதில் பார்த்திங்கன்னா தாமு ஃபயர்வர்க்ஸில் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ் நிறையா அவைலபிளில் இருக்கும். இந்த மாதிரி தான் அந்த சாட்டை இது இருக்கும். இதோட டைமிங்ஸ் நல்லா இருக்கும். பட் இதோட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் நார்மல் சாட்டையில் கொஞ்சம் சரசரன்ட்டு வரும். பட் இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் அதோட எஃபெக்ட் இருக்கும். பட் கலர் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். டைமிங்ஸ் இருக்கும். பட் அதோட அந்த டிஸ்பிளே பண்ணுற அந்த ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா இதை ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஹனிபி அப்படின்னு சொல்லிட்டு தாமுவில் இருந்து போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நார்மல் அந்த ட்ரோன் போகும்ல அந்த இது தான். பட் இதில் வந்து கொஞ்சம் அந்த ஹனி போகிற மாதிரி அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி போட்டதுனால அது வாங்கினேன்.
இதுவும் லாஸ்ட் இயர் இருந்துச்சான்னு தெரில, இந்த வருஷத்துக்குரிய நியூ ப்ராடக்ட் தான் நினைக்கிறேன். ஸோ இது 4x4 ஹார்ட்வேல், இது எல்லா வருஷமுமே இருக்கும். நார்மல் கிரவுண்ட் சக்கர் தான், பட் இதோட ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் லோட்டஸ் மாதிரி அது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா மேஜிக் வெப், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 1000 வாலா 2000 வாலாக்கு அல்டர்னேட்டாக கொடுக்குறது. ஸோ இது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் மேஜிக் வைப்புங்கிறது, ஏன்னா அதோடய ஃபங்க்ஷன் வந்து டைமிங் நல்லா இருந்தாலும் அதோடய சவுண்டு வந்து அந்தளவுக்கு எஃபெக்டாக இருக்காது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலர் ஸ்மோக். மோஸ்ட்லி நான் ஸ்மோக்ஸ் வந்து அவ்வளோவா எப்போவுமே வாங்கினது கிடையாது, பட் இந்த டைம் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்மோக்கில் ஒரு 2-3 இது பார்த்துருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃப்யூம்ஸ் ஃபாகு. சரி எப்படி ஃபங்க்ஷன் இருக்குது, நான் எந்த வருஷமும் இந்த ஃபாக் ஐட்டம்ஸ்லாம் மோஸ்ட்லி வாங்க மாட்டேன். இந்த டைம் எப்படி இருக்குது செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அது ஒரு பாக்ஸ் போட்டிருந்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கல் பார்ட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சரம் மாதிரி தான் இருக்கும், பட் இதோட ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்டு வரும், டப் டப்புன்னு வெடிச்சு சவுண்டு வரும். ஸோ இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் இது பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மியாக அது ஏதோ ஒரு பெரிய இது போட்டிருக்காங்க. இது எதுக்கு ஒரு 2-3 ஐட்டம்ஸ் மாற்றிருக்காங்க. ஸோ எனக்கு எதுக்கு பதில் இது மாற்றிருக்காங்கன்னு தெரியல. ஸோ இது ஒரு பண்டில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குருவிலையும் ஒரு பண்டில் போட்டிருக்காங்க. நான் ஒரு பண்டிலாக போடலை, இதுவும் வேறு எதுக்கோ பதிலாக தான் எனக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அது நான் லிஸ்ட்டை செக் பண்ணால் தான் தெரியும். அடுத்து இந்த ஓல்ட் இஸ் கோல்டு ஓலவெடி, இது லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தேன். இது கொஞ்சம் ஃபங்க்ஷன் நல்லா இருந்துச்சு, ஏன்னா வெடிச்சு உங்களுக்கு வந்து சின்ன சின்ன கலர் பேப்பர்ஸ் வரும். ஸோ இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஸ்டார் வெல்ல. அடுத்தது வந்து டோரா சிங்கர் வந்து மினி சைரன். நீங்கள் பெரிய சைரன் வாங்குறதுக்கு பதிலாக மினி சைரன் வாங்கிக்கலாம். இது உங்களுக்கு 5 பீஸ் இருக்கும். ஸோ அவங்களே பாக்ஸ் உங்களுக்கு ஸ்டாண்டோடே கொடுத்துருவாங்க, நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்றா வச்சா போதும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு கிராக்கருக்கு பதிலாக தான் எனக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. பிங்கி பேங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுண்டெயின் தான், ஆனால் செம்ம வெயிட்டாக இருக்குது. ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் கலரில் வரும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், பிங்கி ஃபவுண்டெயின் நினைக்கிறேன், பிங்க் கலர் ஃபவுண்டெயின் நினைக்கிறேன். பார்பி உங்களுக்கு டாய் ஃபங்க்ஷனில் வரும், தாமு ஃபேர் ஒர்க்ஸில் செம்ம வெயிட்டாக இருக்குது. இதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதிலே போட்டிருக்காங்க, பிங்க் கலரில் வராப்பில் தான் போட்டிருக்கு. ஜஸ்ட்டு சும்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் எப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வனிதா இதிலேருந்து கலர் கோன், சரி வனிதா பிராண்டில் ஏதாவது ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் கோன் போட்டிருந்தேன். இது ஃபவுண்டெயின் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பிங்க் கலரில், அது இதுவும் பிங்க் கலர் ஃபவுண்டெயின் மாதிரி தான் வரும். அதோட இவங்க வனிதா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த பேக்கேஜிங் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ப்ராடக்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அவங்க ஓவர் இதாக இருக்கும். ஸோ பார்த்தீங்க எப்படி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் பெரிய சைஸ், இது கொஞ்சம் ரேட்டு வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் நிறைய ஷாப்ஸில் செக் பண்ணும்போது 400+ இதுக்கு ப்ரைஸ் போட்டிருக்காங்க. வந்து பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டெயின் மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து சக்கர்ஸ் வெளியே வரும்னு நினைக்கிறேன், அந்த ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, முன்னாடி ஒரு டைம் நான் வாங்கியிருக்கேன். சக்கர்ஸ் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டெயினு, அதுக்கப்புறம் மேலேயும் ஒரு ஷார்ட் போகுது, அதுக்கப்புறம் சக்கர்ஸ் வந்து 5 சக்கர்ஸ் வராப்பில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஃபங்க்ஷன். இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன், சரி அதனால் இது ஒரு பாக்ஸ் போட்டிருந்தேன். பார்த்திங்கன்னா இது ஏதோ பசுக்கா கிராக்லிங் ஃபவுண்டெயின். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் பார்த்துட்டு தான் இது வாங்கினேன். இது வந்து செம்ம வெயிட்டு பார்த்திங்கன்னா. அந்த கிராக்லிங் ஃபங்க்ஷன் வந்து செம்மையாக இருக்கும், டைமிங்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இல்லை 3 பீஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த இது பார்த்திங்கன்னா ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர். இது வந்து லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் கடைசியில் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய ஷாப்ஸில் கிடையவே கிடையாது, ஒரு சில ஷாப்ஸில் மட்டும் தான் வச்சுருந்தாங்க. பட் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்ஸ்லையுமே இந்த ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர் வந்து அவைலபிள் இருக்குது. வீடியோ பார்த்திங்கனாலே தெரியும், எல்லா ஷாப்ஸ்லையுமே இந்த ஸ்பார்க்லரை காமிச்சு தான் ஆரம்பிப்பாங்க. இந்த வருஷம் புதுசு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலேயும் ப்ரைஸஸ் வந்து அதுக்கு பிராண்டுக்கு தகுந்தாப்புல மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில இதில் கம்மியாக கொடுக்குறாங்க. இதோட ஃபங்க்ஷன் மாதிரி நல்லாயிருக்கும். நானே வந்து லாஸ்ட் இயர் வந்து தீபாவளிக்கு அப்புறம் ஏதோ ஒரு இதில் போட்டு தான் நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இப்படி பர்ஸ் கீழே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 5 ஸ்பார்க்லரும் 6 ஸ்பார்க்லரும் வந்து விரிஞ்சு டோட்டலாக வந்து கீழே அப்படி ரொட்டேட் ஆகிட்டே வரும்.
ஃபங்க்ஷன் நல்லா இருந்துச்சு. அதனால தான் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 இது போட்டிருந்தேன். இல்லை இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக 15 30 சென்டிமீட்டர் ஸ்பார்க்லர். இது நீங்கள் முடிஞ்சாலும் நீங்கள் உங்ககிட்ட 30 சென்டிமீட்டர் ஸ்பார்க்லர்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் மறுபடியும் இது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரீயூஸ் பண்ணுறாப்புல தான் இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபவுண்டைன், செம பெரிய ஃபவுண்டைன். பார்த்திங்கன்னா USA அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மல்டி ஃபங்க்ஷன் வரும். பெரிய ஃபவுண்டைன் அது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட்டு, க்ரீனு, கோல்டனு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதோட டைமிங்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்த்துட்டு தான் வாங்கியிருந்தேன். இந்த தடவை பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் சிங்கிள் ஃபங்க்ஷன் டைமிங் வர்றாப்புல தான் வாங்கியிருக்கேன். அதனால தான் கிராக்கர்ஸுமே வந்து இந்த ப்ரைஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக தெரியும். ஸோ இதோட ஃபங்க்ஷனும் செமையாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம அவுட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸு தடவை லாஸ்ட் டைமில் கொஞ்சம் 2-3 இதில் போட்டிருந்தேன் இன்ச்சில். பட் இந்த தடவை நான் வந்து ஒரு 2 பீஸ் 3 இன்ச்சு நினைக்கிறேன். இது 3 இன்ச்சு ஷெல்லு தான் நினைக்கிறேன். ஸோ அதில் போட்டிருந்தேன் ஒரு நயகரா ஃபங்க்ஷன், அப்புறம் கலர் வர்றாப்புல. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கிராக்கர்ஸ் இங்கே தான் வாங்குங்கன்னெலாம் சொல்லவே மாட்டேன். மற்ற வீடியோஸில் எல்லாருமே அப்படி தான் சொல்லிருக்காங்க. ஏன்னா எங்ககிட்ட லோ ப்ரைஸ்னு. எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் ஒரு 10 வீடியோ 15 வீடியோ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் ஒரு செலக்டடாக 2-3 ஷாப்பை இது பண்ணிவிட்டு அதில் ப்ரைஸஸ் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க. ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் வாங்கின இப்போ ஃபண்டுக்கு வந்து இது தாங்க. அவங்க 2 months போனஸ் கொடுத்தாங்க. அந்த ஒரு ரீசன் தான். மற்ற எந்த இதுலேயுமே வந்து அந்த 2 months போனஸுங்கிறது இல்லை. 1 month கொடுக்குறாங்க, இல்லைனா ஏதாவது டெலிவரி ஃபீ கொடுக்குறாங்க, ஃப்ரீ கொடுக்குறாங்க. பட் இது வந்து 2 months கொடுத்துருந்தாங்க. 5000 6000க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வாங்கியிருக்கேன். பட் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கல, வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஃபண்டு வாங்க முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.